அதனால்தான் நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் விநாயகம்ஜி அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், வருகின்ற ஒரு மாத காலம் முழுவதுமே இந்த செயற்குழு முடிச்சு அடுத்த ஒரு மாசம் முழுவதுமாக சட்டமன்ற வாரியாக நம்முடைய நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம நடத்த போறோம். நன்றி அறிவிப்பு கூட்டம் சட்டமன்ற வாரியாக எங்கேயெல்லாம் நமக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், நீங்க ஓட்டு போடல, ஓட்டு போட்ட இடத்துல வாக்களித்ததுக்காக நன்றி சொல்லுங்க. வாக்கு கிடைக்காத இடத்துல அடுத்த முறை உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வேண்டும், அதற்காக கடுமையாக உழைப்போம் என்கின்ற வேண்டுகோள் அந்த இடத்துல வைங்க. தமிழகம் முழுவதுமே சட்டமன்ற வாரியாக நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும். ஒரு மாத காலத்தில் அதை முடிக்கணும். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அதற்கான திட்டமிடுதல் நிகழ்ச்சிகள் தயார் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள், நம்முடைய சிம்பல்ல போட்டி போட்டவங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரோடும் கலந்து பேசி குறிப்பாக அந்த 23 இடத்தை உடனடியா பண்ணுங்க. தமிழகத்தினுடைய வேறு பகுதிகளும் கூட நம்முடைய கூட்டணி கட்சியினிடத்திலும் கூட அவருடன் பேசி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை வேகமா ஏற்பாடு பண்ணி மக்களிடம் சந்தித்து பேசு. நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நான் பேசிய விஷயங்கள், தலைவர்கள் பேசிய விஷயங்கள், நம்முடைய 7 தீர்மானம், இதையெல்லாம் கூட நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் அதை தெருமுனை பிரச்சார கூட்டமாக மாற்றி அடுத்த ஒரு மாத காலம் நீங்க சேலஞ்ச் எடுத்து கட்சி வளர வேண்டும் என்றால் சேலஞ்ச் எடுத்து ஒரு சட்டமன்றத்தில் 50 இடத்துல தெருமுனை பிரச்சார கூட்டம் போடுவோம். போடுங்க, 10 பேர் வந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கூட்டம் போடுங்க. ஒரு பெரிய மேடை போடணும், பெரிய பந்தல் போடணும், 15,000 பேர் வரணும், வந்தா சந்தோஷம். இல்லைங்க நான் தெருமுனை பிரச்சார கூட்டம் போடுறேன், பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க, பணி சேர கட்சியில தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க. அந்த ஊர்ல அந்த கிராமத்தில் காரணம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் தான் கிட்டத்தட்ட 25,000 இடத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தொண்டர்கள் அங்கே வேட்பாளராக நிற்க வேண்டும். நகர்ப்புற கிராமப்புற 25,000 இடத்துல. அப்ப நீங்க 25,000 இடத்துல நவம்பர் டிசம்பர்ல போய் தேர்தலில் நீங்க நிக்கிறீங்கன்னா அதற்கு முன்பு 25,000 இடத்துல நீங்க மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். மக்கள்கிட்ட பேசாம எப்படி உள்ளாட்சி தேர்தல் நவம்பர் டிசம்பர்ல மக்களுக்கு நம்முடைய வேட்பாளர் நம்ம நிறுத்த போறோம். அதனால் ஒரு சட்டமன்றத்திலும் கூட நீங்க 100 போட்டாவே 23,400 வரும். அதனால் நீங்க இதை சேலஞ்ச் எடுத்துங்க. இது முடியாது அப்படிங்கிற வார்த்தை அகராதியிலிருந்து தூக்கி போட்டுட்டு ஒரு சட்டமன்றத்திற்கு 100 இடத்துல தெருமுனை பிரச்சார கூட்டம் நிறைய பேச்சாளர் உருவாக்கு பேசு. அவங்க பேசும்போது தவறு இருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளும். ஆனா தைரியமா பேசட்டும். தலைவர்கள் கிடைப்பார்கள், பேச்சாளர்கள் கிடைப்பார்கள். அது தெருமுனை பிரச்சார கூட்டத்திலிருந்து தயவு செஞ்சு ஆரம்பி. சட்டமன்றத்திலே நன்றி அறிவிப்பு கூட்டமும் அதே போல நீங்கள் போகும் பொழுது பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் பார்க்காது, எல்லா மக்களையும் சந்தித்து தரவுகளை பேசுங்க, கலாச்சாரத்தை பேசுங்க, சட்டம் ஒழுங்க பேசுங்க, லஞ்சலாவணியத்தை பேசுங்க, தமிழகத்தினுடைய கல்வி சூழல் எப்படி குன்றி இருக்குதுன்னு பேசுங்க, எதற்காக நீட் வேண்டும் என்பதை ஆணித்தரமா பேசுங்க. எல்லா கிராமத்திலும் கூட இதையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும். மக்கள் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எல்லா மக்களும் என்ன புதுசா நம்ம சொல்ல போறோம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன கொண்டு வர போறாங்க, மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால ஆட்சி அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, 100 டே பிளான் என்ன, இது எல்லாம் கூட ஒரு கிராமத்திலும் நம்ம பேசணும். எத்தனை பேர் பேச்ச கேட்க வர்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஆனா பேசுவது நம்முடைய கடமை. மக்கள் நிச்சயமாக வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்க தயார் போட்டு மிக நுணுக்கமாக பணி செய்து களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய ஒரு தொண்டர்களுக்கும் இருக்கு. அடுத்து பாருங்க, நாம கிட்டத்தட்ட 7,000 பூத்துக்கு மேல முதலிடத்துல வந்திருக்கு. அந்த 7,000 பூத்து தலைவர்களையும் கௌரவம் பண்ண சட்டமன்ற வாரியாக மாவட்ட வாரியாக அந்த பூத்தினுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஒரு கௌரவம் பண்ண, ஷால் போடுங்க, ஒரு சின்ன சர்டிபிகேட் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு பத்திரம் கொடுங்க, நீங்க எல்லாம் கையெழுத்து போடுங்க, அந்த பூத்து தலைவருடைய வீட்டுல போய் சாப்பிட்டு வாங்க, அவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வருகின்ற தேர்தலில் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஊக்கம் கொடுங்க. எந்த இடத்துல 2வது வந்திருக்கு, இது முக்கியம். தமிழகத்தில் 16,000 பூத்துல 2வது வந்திருக்கின்றோம். 2வது வந்திருக்கக்கூடிய பூத் முதல்ல வந்தா மட்டும்தான் நாம் ஆட்சி அமைக்க முடியும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். 16,000 பூத்த முதல்ல வரக்கூடிய பூத்தா எப்படி மாத்த போறீங்க? நீங்க அந்த பூத்தை நுணுக்கமா பார்க்கணும். எதற்காக வாக்கு வந்துச்சு, எதற்காக ஓட்டு குறைஞ்சிருக்கு, உள்ளூர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் யார், உள்ளூருடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அது தாசில்தார் ஆபீஸ்ல, பஞ்சாயத்து ஆபீஸ்ல, கலெக்டர் ஆபீஸ்ல போய் எப்படி அந்த பூத்து பிரச்சனையுடைய, உள்ளூர் பிரச்சனையினுடைய, பஞ்சாயத்து பிரச்சனையுடைய, கிராமத்து பிரச்சனையுடைய தீர்வு கொடுப்பது.